நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் ஸ்டார்ட் சூர்யா. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு தமிழ் டைட்டில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இல்லை, ஏன்னா எங்கள் பக்கத்து தெருவில் கொரோனா பாசிட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு. சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்ரோனி எப்படி நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நல்ல வேட்டை. ஓகே, நம்ம இப்போ மக்ரோனி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் தண்ணி ஊற்றிப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பாத்திரமா எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த மக்ரோனி இது வரைக்கும் பாருங்கள். நாங்கள் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம இதை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஐயோ, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து கேஸை பற்ற வச்சுருங்க. ஏன்னா கேஸை பற்ற வைக்கலன்னா வேக வைக்க முடியாது. எனக்கு ஆரம்பமே எப்படி இருக்கு. ஓகே, நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி கீழே வந்து சிலிண்டரை ஆன் பண்ணிவிடுங்க. சிலிண்டரை ஆன் பண்ணிவிட்டு கேஸை பற்ற வைங்க. இந்த மாதிரி பற்ற வச்சுக்கலாம். கீழே சிலிண்டரை ஆன் பண்ணணும், அப்போ தான் கேஸை பற்ற வைக்க முடியும் இல்லையா. ஐயோ, ஏன் எனக்கு இப்படி ஆகுது. இது வேகட்டுக்குள்ளே நம்ம போய் தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க. பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது. அது வெந்து முடிச்சிச்சு. இது வரைக்கும் பாருங்கள். இதான் பாஸ்தா வெந்து முடிச்சதுக்கப்புறம் இருக்க சைஸ். இது இந்த அளவுக்கு பெருசாகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது வெந்தோடனே ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணி காமிச்சிருங்க இதில். அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. அதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது வந்து நம்ம இது கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் ஒரு மசாலா மாதிரி அரைச்சிப்போம். அதில் கொஞ்சம் சின்னதாக வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. தக்காளி கொஞ்சம் அதை போட்டு அரைச்சிப்போம். ஓகே, இதை வந்து நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க. ஐயா, இப்போ நம்ம இந்த மக்ரோனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது எண்ணெய் சூடு ஏற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கொஞ்சம் கடுவுலாம் வேணும்னா போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. இன்னும் எண்ணெய் சூடு ஏறல. அடுத்தது வந்து நம்ம ஆனியன் சேர்த்துப்போம். வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு தான். நீங்கள் ஆனியன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஆனியன் நிறைய போட்டுக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குது இதில். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வழக்கம் போல் வதக்குங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கினே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். வெஜிடபிள்ஸ் என்னென்னா பச்சை பட்டாணி, கேரட் தான். அது உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுப்போம். போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து இந்த பட்டை மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா நல்லா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இது பண்ணுங்கள்.
அப்புறம் மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை மூடி வச்சுருங்க. அடுத்தது நம்மளோட ஸ்டைலில் இதில் என்ன பண்ணுறோன்றது தான் இருக்குது. நம்மளோட ஸ்டைல் ஸ்டைல் இந்த மாதிரி முட்டையை வேச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் புதுசாக இதை தான் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. வந்துட்டு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். பார்க்கலாம். இந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டாணிலாம் வேகும். அடுத்தது நம்ம முக்கியமான ஒன்று ஆட் பண்ணிப்போம். நம்ம அடுத்தது இந்த மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு மக்ரோனி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆல்ரெடி போட்டோம் உப்பு. அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் வர அளவுக்கு கிண்டிக்கோங்க. உண்மையாக கிண்டினா தான் உங்களுக்கு அழகாக வரும் கலரு. நம்ம முக்கியமான ஒன்று இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அந்த பாயில் பண்ண எக்கு ஆட் பண்ணிப்போம். இந்த இதை நீங்கள் அப்படியே போட்டால் கூட மஞ்சள் இதுவாகிடும். இது எந்த டேஸ்ட்டில் இருக்குன்றதை நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இதை போட்டுட்டு அப்படியே பொறுமையாக கிளறி விடுங்க. பெப்பர் சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா பெப்பர் போட்டு கிண்டி விட்டுட்டு அழகாக ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. அது வெந்து முடிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஆஃப் பண்ணிடு. நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இதை டேஸ்ட் பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றது நம்ம சொல்லிடலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் மக்ரோனி செஞ்சுருக்கேன். நான் செஞ்சு இப்போ தான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. ஒரு பீஸ் முட்டையை குத்திப்போம். மக்ரோனி எல்லாத்தையும் சேர்த்துப்போம். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ரொம்ப நல்லா இருக்குது. இதை செஞ்ச அந்த மஞ்சள் முட்டை அந்த கரு நல்லா இருக்குது. அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நம்ம முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அதோட டேஸ்ட் தனியாக தெரியுது நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.